வணக்கம். இன்றைக்கு நாம பெஞ்சமின் கிரேஹமோட தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புத்தகத்தோட 3வது அத்தியாயத்தை கொஞ்சம் ஆழமாக பார்க்க போறோம். இந்த அத்தியாயம் பாத்தீங்கன்னா 100 வருஷ பங்குச்சந்தை வரலாற்ற அலசுது இல்லையா? 1871 இருந்து 1971 வரைக்கும். இதோட நோக்கம் என்னன்னா, இந்த ஏற்ற இறக்கங்களையும் அப்புறம் விலை, வருமானம், டிவிடெண்ட் இதுக்கெல்லாம் நடுவுல இருக்கிற உறவுகளையும் புரிஞ்சுக்கிறது. அது இன்னைக்கு நாம முதலீட்டு முடிவுகள் எடுக்கிறதுக்கு எப்படி உதவும்னு பாக்குறது தான். சரிதானே? ஆமா, சரியா சொன்னீங்க. அந்த வரலாற்று பார்வை ரொம்ப முக்கியம். சரி, முதல் கேள்வியே இதுதான். எதுக்காக 100 வருஷ வரலாற்ற பார்க்கணும்? அது ரொம்ப பழைய கதை மாதிரி தெரியலையா? ஆசிரியர் எப்படி இந்த கோல்ட் ஸ்டாண்டர்ட் 500 டோ ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் DJIA மாதிரி குறியீடுகளை வச்சு டேட்டாவை அனலைஸ் பண்றார்? இந்த மாதிரி தோணலாம். ஆனா சந்தையோட குணம், அதோட அடிப்படை சைக்கிள்ஸ் திரும்ப திரும்ப வரும். அதனால தான் வரலாறு முக்கியம். ஆசிரியர் இந்த 100 வருஷத்தை 3 முக்கிய கட்டமா பிரிக்கிறார் பாருங்க. ஓ, அப்படியா? என்னென்ன கட்டங்கள் அது? முதல் கட்டம் 1900 இருந்து 1924 வரைக்கும். அப்போ எப்படி இருந்துச்சுன்னா, வழக்கமா ஒரு 3-5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஏற்ற இறக்கம் வரும். ஒரு சுழற்சி மாதிரி. சராசரியா வருஷத்துக்கு ஒரு 3% வளர்ச்சி. ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு ஸ்டெடியான ஆனா மெதுவான காலம். ஓகே, 3% வளர்ச்சி. அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் 1924 இருந்து 1949. இது கொஞ்சம் டிராமாட்டிக் பீரியட். டிராமாட்டிக்கா? எப்படி? ஆமா, புதிய சகாப்தம்னு சொல்லி ஒரு பெரிய காளைச்சாந்தையோட ஆரம்பிச்சது. பயங்கர ஏற்றம். ஆனா டக்குன்னு 1929ல வரலாறு காணாத ஒரு பெரிய வீழ்ச்சி. கிரேட் டிப்ரெஷன் நேரம். ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சந்தையில ஒரே நிலையே இல்ல, ஒரே கன்ஃபியூஷன். 1949 இறுதியில பாத்தீங்கன்னா முதலீட்டாளர்களுக்கு ஆர்வமே போயிடுச்சு. இந்த 25 வருஷத்துல சராசரி வருடாந்திர வளர்ச்சி வெறும் 1.5% தான். யோசிச்சு பாருங்க. அடேங்கப்பா, கால் நூற்றாண்டுல வெறும் 1.5%? ரொம்ப கம்மி. ஆமா. அப்புறம் 3வது கட்டம். இது 1949ல இருந்து 1968 அல்லது 70 வரைக்கும். இதுதான் பிரம்மாண்டமான காளைச்சந்தை காலம்னு சொல்லலாம். DJIA குறியீடு 1949ல 162ல இருந்துச்சு. அது 1966ல 995 வரைக்கும் போச்சு. என்னது, 162ல இருந்து 995? கிட்டத்தட்ட 6 மடங்குக்கு மேல. ஆமா, 17 வருஷத்துல 6 மடங்குக்கு மேல. வருஷத்துக்கு கூட்டு வட்டி கணக்குல பார்த்தா சுமார் 11%. டிவிடெண்டையும் சேர்த்தா இன்னும் அதிகம். இது மக்கள் கிட்ட பயங்கர நம்பிக்கையை விதைச்சிருக்கும் இல்லையா? பங்குச்சந்தைனா வேலைதான் போகும்னு நினைக்க வச்சிருக்கோம். நிச்சயமா. ஆனா நீங்க 68, 70 வரைக்கும்னு சொன்னீங்களே. ஆமா, ஏன்னா அந்த உச்சத்துக்கு அப்புறம் 1969, 70ல ஒரு பெரிய சரிவு வந்துச்சு. கிட்டத்தட்ட 36-37%. அதுவும் ஒரு பெரிய ஷாக்கு. ஓகே. அப்போ இந்த ஏற்ற இறக்கங்கள் பயங்கரமா இருந்திருக்கு. சரி, இந்த 10 ஆண்டு சராசரிகளை டேபிள் 3 பார்க்கும்போது கூட நீண்ட காலத்துல வளர்ச்சி தெரியுது. ஆனா வேகத்துல வித்தியாசம் இருக்குல்ல? குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி 2ஆம் உலகப் போருக்கு பிறகு விலை வருவாய் விகிதங்கள்ல, அதாவது PE ரேஷியோஸ்ல பெரிய மாற்றம் வந்திருக்குன்னு சொல்றீங்க. S&P 500 PE 1949ல 6.3, ஆனா 1961ல 22.9. இதுக்கு என்ன அர்த்தம்? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். PE விகிதம்னா ஒரு பங்கோட விலைய அதோட ஒரு பங்கு வருமானத்தால வகுக்கிறது. அதாவது முதலீட்டாளர்கள் ₹1 சம்பாதிக்கிற கம்பெனிக்கு எவ்வளவு விலை கொடுக்க தயாரா இருக்காங்கன்னு காட்டுற ஒரு மெட்ரிக். சரி. இந்த PE 6.3லிருந்து 22.9 மாறுச்சுன்னா முதலீட்டாளர்களோட மனநிலை பயங்கரமா மாறி இருக்குன்னு அர்த்தம். முன்னாடி ₹1 வருமானத்துக்கு ₹6 கொடுக்க தயாரா இருந்தவங்க இப்ப ₹23 கொடுக்க தயாரா இருக்காங்க. வாவ்! அப்போ அது அதீத நம்பிக்கைய காட்டுதா? அதேதான், சந்தை மேல பயங்கர நம்பிக்கை. ஆனா அதே சமயத்துல இன்னொரு முக்கியமான விஷயமும் நடந்துச்சு. என்னது அது? பங்குகளோட வருமான விகிதம், அதாவது ஏர்னிங்ஸ் ஈல்ட், இது PAயோட தலைகீழ் மாறி. அப்புறம் அரசாங்க பத்திரங்களோட வட்டி விகிதம், இது ரெண்டுக்கும் உள்ள உறவு தலைகீழா மாறிடுச்சு. தலைகீழாவா? எப்படி? 1948ல பாத்தீங்கன்னா பங்குகள்ல கிடைக்கிற வருமான விகிதம் ஏர்னிங்ஸ் ஈல்ட் பாதுகாப்பான பத்திர வட்டி விகிதத்தை விட அதிகமா இருந்துச்சு. ஓகே, அப்போ பங்குகள் லாபகரமா தெரிஞ்சிருக்கும். ஆமா. ஆனா 1972 வரும்போது நிலைமை அப்படியே உல்டா. நல்ல தரமான பாண்ட்ஸ்ல கிடைக்கிற வட்டி பங்குகள்ல கிடைக்கிற வருமான விகிதத்தை விட அதிகமாயிடுச்சு. ஓ, அப்படியா? அதாவது ரிஸ்க் கம்மியான பாண்ட்லயே அதிக ரிட்டர்ன்.
அப்ப ரிஸ்க் அதிகமா இருக்க பங்குல ஏன் போடணும்னு தோணியிருக்கும் இல்லையா? கரெக்ட். இந்த ஒப்பீடு ஒரு பங்கோட மதிப்பீட்டுக்கு ரொம்ப முக்கியம். இத வச்சு தான் ஆசிரியர் 1972 ஆரம்பத்துல இருந்த சந்தை நிலவரத்தை பார்க்கறாரு. அப்போ DJIA 900ம் S&P 500 100 கிட்ட இருந்துச்சு. சரி. அப்போ ஆசிரியரோட முடிவு என்ன? அந்த 1972 நிலைமை முதலீட்டுக்கு நல்லதா இல்லையா? ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா 1972ல PE விகிதங்கள் வரலாற்று உச்சங்கள்ல இல்லைதான். ஆனா பாண்ட் வட்டி விகிதம் ரொம்ப அதிகமா இருந்ததால அது கூட ஒப்பிடும்போது பங்குகள்ல கிடைச்ச வருமான விகிதம் கவர்ச்சிகரமா இல்லைங்கிறாரு. குறிப்பா கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ், அதாவது முதலுக்கு பாதுகாப்பு தேடுற முதலீட்டாளர்களுக்கு அந்த மார்க்கெட் அட்ராக்டிவா இல்லைன்னு சொல்றார். புரியுது. டெக்னிக்கலா மார்க்கெட் ஏற வாய்ப்பு இருந்தா கூட ஃபண்டமெண்டலா அந்த ரிஸ்க் ரிவார்டு சரியா இல்லைன்னு நினைக்கிறார். ஆமா, ரொம்ப எச்சரிக்கையா இருந்தார். அப்போ இந்த அத்தியாயத்திலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? முக்கியமான பாடம் இதுதான். வரலாறு நமக்கு ஒரு சூழலை கொடுக்குது, PE மாதிரி கருவிகள் உதவுது. ஆனா சந்தைய கரெக்டா கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். விலை, வருமானம், டிவிடெண்ட், வட்டி விகிதம் இதுக்குள்ள உறவுகள் மாறிக்கிட்டே இருக்கும். சந்தையோட நிலையற்ற தன்மைக்கு நாம தயாரா இருக்கணும். ஆமா, அந்த முதலீட்டாளர் மனநிலைங்கிறது ஒரு பெரிய ஃபேக்டர் இல்லையா? நிச்சயமா. வெறும் நம்பரை மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னால இருக்கிற சைக்காலஜியையும் அப்போதைய சூழலையும் புரிஞ்சுக்கணும். அதுதான் முக்கியம். அப்போ சுருக்கமா சொன்னா, இந்த வரலாற்றையும் மதிப்பீட்டு அளவீடுகளையும் சரியா புரிஞ்சுக்கிட்டா எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரியாட்டாலும் ஒரு தெளிவான பார்வையோட கொஞ்சம் புத்திசாலித்தனமா முடிவெடுக்கலாம். அருமையா சொன்னீங்க. அதுதான் விஷயம். இந்த வெவ்வேறு காலகட்டங்களோட பயங்கர நம்பிக்கையையும் அப்புறம் அந்த அதல பாதாள வீழ்ச்சியையும் பார்க்கும்போது ஒரு கேள்வி வருது. சந்தை இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் உணர்ச்சியில இருக்கும்போது ரொம்ப பாசிட்டிவாகவோ இல்ல ரொம்ப நெகட்டிவாகவோ நம்ம முதலீடு பண்றது எவ்ளோ ஆபத்தானதுங்கிறத வரலாறு திரும்ப திரும்ப சொல்லுதா? இது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நன்றி. இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக அமைய வாழ்த்துக்கள்.